வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாந்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகள் மற்றும் பிறப்பிறப்பினை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டவலன் என அறிய நினைத்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் மெய் உணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். நீரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய ஐம்புலன்கள் தவத்தினை நமக்காக மிகச் சிறப்பாக வழி நடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாமா அவர்களும்,
அவர்களதும் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினாலே உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஞானக்களஞ்சிய கவி இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் முதலிலே. வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஞானக்களஞ்சிய கவி. அருளும் பொருளும் வேண்டும். பொருள் வளத்தில் நல்லறிவில் உயர்வு பெற்றால் அருளாளும் வாழ்க்கையிலே அமைதி கிட்டும். பொருள் இன்றி அறிவு மிக அடிமை ஆண்டி, அருள் இன்றி பொருட்கள் மிக அறம் பிழைக்கும். அருளாளும் வாழ்க்கையிலே அமைதி கிட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். Good morning everyone. Be blessed by the divine. Today's poem, Divine Grace and Prosperity. Human life progresses on account of the combined workings of the individual, society and nature. Among the three, awareness and understanding of nature is important. Confidence in the presence of a divine power is important. Confidence is born of faith in the belief that an almighty power which has been in existence long before I was born and which shall remain long after I am gone keeps the world working, functioning normally. It is present within me. It is omnipresent and everlasting. Pleasures and a prosperous existence, while no doubt essential, should be secured through honest and sincere efforts. People run after power and fame because they provide easy access to affluence and pleasures. Their quest for wealth, fame, power, and pleasure never ends and fills their minds, and they exist in discontent and misery always. Brahmanyana is important to rid oneself of all unwanted desires and live in peace, happiness, and contentment. The human form contains everything from the primordial state to the mind, the final product of the transformations of the divine. Brahmanyanam is the ability to perceive in a sequence the various stages of the transformation from the level of the primordial state to the mind in man. It is realizing the fact that the primordial state has manifested as the consciousness in man, and the fact the consciousness is the I, the higher self within every individual. For a peaceful existence on this planet, both divine grace and prosperity are essential. Also, there is a saying in Tirukkural, as this world is not for those who are without wealth, and so that world is not for those who are without grace. For a peaceful life with both grace and prosperity, we have to remember our Maharishi's words that we allow the thought or the desire to act, but keenly observe not to result in pain to us or others in present or in the future to the body and mind. So we have to balance the materials and facilities and action. To balance all this, we have to think of it. We cannot avoid it. Someone with a misunderstanding of what liberation says, I want to go out of the house and go to forest, and there he thinks about the food, should have stayed at house. Now he feels shy coming back home since he said that he is leaving to everyone.
Why do we have to go to the forest? Already we were in the forest as animals and have now come to the city. It is not necessary. Wherever we go, we have to eat food and when we are hungry. When we need anything, our mind has to work for us. Also, we cannot take action for all the thoughts that come in our mind. So we have to maintain the desire in a creative way instead of a destructive method. So we have to understand what are the thoughts to avoid going through pains and miseries. Following the action will bring peace and happiness to one and all in the society. This is the simple principle and best way to moralize any desire that would arise. And if we wish for enlightenment, we should have fulfilled our desires. We also have to remember nature is grateful and will always be helpful for mankind in time of real need. With this concept, we should bring our consciousness to peace and sharp state, count our stock, through introspection, work to plan for optimistic life. Let us understand the real motive behind our purpose of life and use the time consciously, obtain spiritual purity and prosperity in life. Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வணக்கம் ஐயா. வளமுடன் ஐயா. சொல்லுங்கய்யா, பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனைக்கு அருளும் பொருளும் வேண்டும் என்ற மகர்ஷியின் ஞான கவியின் விளக்கத்தை அம்மா அவர்கள் ஆங்கிலத்திலே மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். அந்த கருத்துக்களை தமிழிலே ஒரு சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். பொருள் வளத்தில் நல்லறிவில் உயர்வு பெற்றால் வாழ்க்கை ஒரு நிறைவு வேண்டும். நல்லபடியாக வாழ்ந்தோம் என்ற நிறைவு இறப்பதற்கு முன்னாவது நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, நிறைவான வாழ்க்கையாக முடிவு பெறும். அதற்கு என்னென்ன தேவை என்று பார்க்கின்ற போது சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் என்று 3 நீதிகளை மகர்ஷி அவர்கள் வகுத்திருக்கின்றார்கள். சர்வைவல், உயிர் வாழ்வதற்கு, இந்த உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு, பராமரித்துக் கொள்வதற்கு, சந்ததிகளை உற்பத்தி செய்து கொள்வதற்கு தேவையான வளங்கள் வேண்டும். அடுத்து மன ரீதியான ஐம்புலன் சுகங்களிலே நிறைவு பெற வேண்டும். இதை நோக்கித்தான் பொதுவாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 2 மட்டுமே நிறைவு தந்து விடுகிறதா என்று அந்த நிலையில் உள்ளவர்களை நாம் பார்க்கின்ற போது, செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள், மற்றவர்களை நாம் உற்று பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு நிறைவை பெறவில்லை பார்க்கிறோம். அப்படி என்றால் நான் நிறைவாக வாழ்ந்தேன் என்ற ஒரு பக்குவத்தை அடைவதற்கு வேற என்ன வேண்டும் என்று சிந்திக்கின்ற போதுதான் பர்ஃபெக்ஷன், அதாவது அறிவில் முழுமை பெறுவது. அப்ப பொருளும் அருளும் நிறைந்ததே வாழ்வின் நிறைவு. நம்ம வள்ளுவர் சொன்ன கருத்தை, திருக்குறளை கூட ஆங்கிலத்திலே சொன்னார்கள். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாக யாங்கு என்பது. பொருள் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை ஏதுங்க? அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அனைத்தும் துறந்தால்தான் ஞானம் என்று பேசுவார்கள். ஆனால் மகர்ஷி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மண்ணாசை வேண்டாம் என்று எங்க ஆகாயத்தில் இருந்தா சொல்கிறீர்கள், மண் மீது நின்று கொண்டு மண்ணாசை வேண்டாம் என்றால் எப்படி? பெண்ணாசை வேண்டாம், திருமணம்
தேவையில் அமைஞ்சிருக்கலாம். தாய் என்று பிறக்க முடியுமா? பொன்னாசை வேண்டாம். பொன் இல்லாமல் எந்த பொருளை நாம் வாங்கி தூய்க்க முடியும்? அப்போ மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம். மாற்றுவதேன் மூவாசை, மதி கொண்டே பயன் பெறுவோம். அப்போ ஆசைகளை அதன் வேகத்திற்கு விரித்து கொண்டே போகக்கூடாது, மதி கொண்டே பயன் பெற வேண்டும். அப்ப அறிவை கொண்டு பயன் பெற வேண்டும் என்பதுதான் பர்ஃபெக்ஷன், அறிவிலே முழுமை பெறுதல். அப்ப பொருள் துறையில் பெறக்கூடிய நிறைவு உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஆசாபாசங்களை திருப்திப்படுத்தும். அறிவில் பெறக்கூடிய உயர்வு ஆத்ம திருப்தியை நல்கும். அப்ப வாழ்க்கை என்பது உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி, இந்த 4 நிறையிலையும் நிறைவு பெற்றால்தான் நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற ஒரு முழுமை நமக்கு கிட்டும். அருள் ஆளும் வாழ்க்கையிலே அமைதி கிட்டும். அப்ப அருள் என்பது அரூபமாக உள்ளே இருக்கின்ற மெய்ப்பொருள், அணுவுக்குள் அணுவாய், அதே போல உயிருக்குள் உயிராய் இருக்கின்ற மெய்ப்பொருள். அதுதான் அரூபமாக உள்ள இருக்கின்ற மெய்ப்பொருள் அருள். அந்த மெய்ப்பொருளே நம்மை ஆளக்கூடிய உயர்ந்த பக்குவம். அதாவது இறை உணர்வும் என் செயலும் இணைகின்ற போது அவை எல்லாமே தெய்வத்தின் செயல்களாகவே வெளிப்படும். அப்போ தெய்வத்தின் செயல்களிலே விளைவு நன்மைகள் மட்டும் தான் வர முடியும். எனவே அறிவு சார்ந்த, அறம் சார்ந்த, தர்மம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையிலே கிடைப்பதுதான் நிறை அமைதி. பொருள் இன்றி அறிவு மிக அடிமை ஆண்டி. பொருள் இன்றி அறிவு மிக. சிந்தனை திறம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. இப்போ தொழில் பார்க்கக்கூடிய எம்ப்ளாய்ட் செக்டர், மிடில் கிளாஸ் வச்சுங்களேன், நாம் அத்தனை பேரும் இந்த துறையில தான் இருக்கோம். பொருள் என்று அறிவு மிக, அறிவு திறம் இருக்கு. ஆனா நாம ஒரு தொழிலை ஆரம்பித்து அதுல வெற்றி பெற முடியுமா? அதுல வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நம்மால் சமாளிக்க முடியுமா? அந்த அளவுக்கு பொருள் வசதி கிடையாது. அப்போ இன்னொரு இடத்திலே போய் நம்முடைய அறிவை அவர்களுக்கு பயன் கொள்ள செய்து அதிலே அவர்கள் பெறுகின்ற வருமானத்திலே ஒரு பங்கை நாம் சம்பளமாக பெறுகிறோம். இப்படி பொருள் இன்றி அறிவு மிக அடிமை ஆண்டி. அவங்க எப்போ வேலையை விட்டு நீக்கிடுவாங்களோ என்ற பயத்தோட தான் வாழணும். இல்ல இதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் ஆண்டிகள், பிச்சைக்காரர்களாக, நாடோடிகளாகத்தான் வாழ வேண்டும். அருள் இன்றி பொருட்கள் மிக அறம் பிழைக்கும். இது ஒரு வகையில பரவாயில்ல. ஏன்னா அறிவிருந்து பொருள் இல்லை என்றால் அவன் எப்படியாவது தான் வாழ்வதற்கான திறமையை வளர்த்து கொண்டு ஒரு தொழிலை செய்ய தொடங்கி விடுவான். ஆனா அறிவென்று பொருள் மட்டும் இருந்தது என்று வைத்துக் கொள்வோமே, இன்றைய உலகில் இதுதான் பெரும் சிக்கல். பல வகையான சூதாட்டங்கள், தேவையற்ற பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கூடங்கள், ஒழுக்கம் தவறக்கூடிய இடங்கள், இப்படி எல்லாம் யார் நடத்துகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா அறிவற்றவன் கையில் சிக்கிய பணத்தின் விளைவு. வள்ளுவர் சொல்லுவார், அறிவுள்ளவனின் வறுமையை விட அறிவில்லாதவனின் செல்வம் ஆபத்தானது என்று 2050 வருஷத்துக்கு முன்னாடியே எச்சரித்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே, குறிப்பாக தமிழ்நாட்டில நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிவற்றவன் கையில் செல்வம் கிடைத்தால் அறிவுள்ளவனையும் அது எந்த வகையில் ஆட்டி படைக்கும் என்பதை கண்ணதாசனும் அழகாக சொல்லி சென்றார். படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மேறுமா, படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா. எல்லாரும் அரசியல்வாதிக்கு அடிமைதான். எனவே
அருள் இன்றி பொருள் மிக அறம் பிழைக்கும். பிழைத்தல் என்றால் தவறி போகுதல். அப்ப அறம் தவறினால் ஆணவம் ஆட்சி செய்யும். ஆணவம் ஆட்சி செய்தால் எத்தனை வகையான பிரச்சனைகள் வருமோ அத்தனை பேரையும் அது தாக்கும், நல்லோரையும் தாக்கும். அதனால்தான் உணர்ந்தவர்கள் உணராதோரை ஏற்றுக்கொள்வார், உணராதோர் உணர்ந்தவரை அழிக்க பார்ப்பார் என்று மகர்ஷி ஒரு எச்சரிக்கை வைத்திருக்கின்றார். இந்த சமுதாயம் அப்படித்தான் இருக்கும். அப்போ அறிவில் உயர்ந்தவர்கள் அடங்கி போவதன் காரணம் என்ன என்றால், மக்கள் அவர்களுக்கு உடன் நிற்க மாட்டார்கள், அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க மாட்டார்கள். மக்கள் எப்போதும் பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் தான் மதிப்பளிப்பார்கள். அதனால் அறிவற்றவனின் செல்வத்தால் உலகில் அறம் பிழையாக போகிறது, தர்மம் தவறுகிறது, அதர்மம் மேலுங்குகிறது. விளைவாக தனி மனிதன் முதல் உலகம் வரைக்கும் தேவையற்ற யுத்தங்கள், பல வகையான போராட்டங்கள், உணவுக்கும் நீருக்கும் ஒரு போராட்டம், வாழ்க்கை தேவைகளுக்கு என்று போராட்டம், இது போக பல வகை பிரச்சனைகள் உருவாகும். எனவே அருளும் பொருளும் உயர்ந்திருந்தால் மட்டுமே வாழ்வை சிறக்கும் என்ற கருத்தை மையப்படுத்தி மகர்ஷி அவர்கள் அருளும் பொருளும் வேண்டும், இரண்டும் இணைந்ததே நிறைவான வாழ்க்கை என்று இந்த கவியை தந்திருக்கின்றார்கள். பொருள் புரிந்து பயன் கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை, மிகச் சிறப்பு. சிறப்பாக தமிழிலே விளக்கம். அருளும் பொருளும் வேண்டும். அருமை. இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும், தமிழிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடக பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோ வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்த சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில்,
மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உலகெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.